ஸ்வர்ணா. என்ன அப்படி பாக்குற? ஏய் சஞ்சய், என்னது? என்ன எதுக்கு கட்டி போட்டிருக்க? எனக்கும் உனக்கும் பகையும் இல்ல, சண்டையும் இல்ல. என்ன விடு. ஏய், நீ என்னதான் கத்துனாலும் கதறினாலும் உன்னால இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது. ஐயோ, ஏன் என்ன இப்படி அடைச்சு வச்சிருக்க? ஏய், சொல்லுடி, சொல்லுங்க. யாரவ? சொல்லு. ஏய், யாரு சத்யா? சொல்லுடி. சத்யாவா? போதும், வேணா. வன்முறை இப்ப வேணா. அவளே எல்லா உண்மையும் சொல்லிடுவா. என்ன உண்மை? ஏய், தெரியாத மாதிரி நடிக்காத. சத்யா யாரு? அவளுக்கு உனக்கு என்னடி சம்பந்தம்? என்ன சஞ்சய், நீ ஏன் என்கிட்ட சத்யாவை பத்தி கேக்குற? சத்யா உன் மாமா நலனோட மூத்த பொண்ணு. அவ்வளவுதான் எனக்கும் தெரியும். அடுத்து போய் வாயிலிருந்து வந்தது அப்படியே உன்னை கொன்னு போட்டுருண்டி. உண்மையை சொல்றீ? அவ என் மாமா பொண்ணு இல்ல, நலனுக்கு ஒரே பொண்ணுதான். அது ஆர்த்தி. தேவையில்லாம அந்த சத்யா யாரு, எங்கிருந்து வந்தா, எதுக்காக வந்தா, எல்லா உண்மையும் எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். இல்ல, எனக்கு வேற எதுவுமே தெரியாது. அவன் நலன் பொண்ணுதான். சொன்னா ஒழுங்கா கேட்ட சொல்ல மாட்டல. நீ கேக்குறாங்கல்ல, சொல்லு. என் ஊர்ல இருந்து வந்தா, உன் கூட தான் ஹாஸ்டல்ல தங்கி இருந்தா. என் மாமாவும் தான் பொண்ணா ஏத்துக்கிட்டு ஆளாளுக்கு இவ்வளவு மெனக்கேடுறாங்கன்னா அப்படி என்ன ஒரு ரகசியம் இருக்கு, அந்த நீ சொல்லு. அந்த ரகசியம் உனக்கு தெரியும், அது இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். என் உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன். உன் உயிர் மட்டும் இல்ல, உன் தோழி அந்த சத்யா உயிரும் சேர்ந்து போயிடும். உன்னை கடத்த எனக்கு, அவளை கடத்தி அவளை கொல்ல ரொம்ப நேரம் ஆகாது. அது முடியாது சார். என்ன கடத்திட்டு வந்துட்ட? சத்யாவோட நிழல கூட உன்னால ஒண்ணு பண்ண முடியாது. நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ. என் கிட்ட இருந்து சத்யாவை பத்தி எந்த விஷயத்தையும் உன்னால தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப உனக்கு உன் உயிர் மேல ஆசை கிடையாது. சத்யா மாதிரி ஒரு ஃப்ரெண்டுக்காக உயிரை கூட விடலாம். அப்போ உன் உயிரை விடுறதுன்னு முடிவு பண்ணிட்ட? நான் முடிவு பண்ணல. ஆனா உனக்கு வேணும்னா எடுத்துக்கோ. உன்ன ஒண்ணும் பண்ணிட மாட்டேன் தெரியல தானே இப்ப எல்லாம் உன்னை பேச வைக்குது. நீ சத்யா பத்தி உண்மையை சொல்லாம நீங்க இந்த உயிரோட போக முடியாது. ஸ்வர்ணா, நீ என்ன செய்வோ ஏது செய்வோ எனக்கு தெரியாது. இவகிட்ட இருந்து உண்மை வரணும், இல்ல உயிர் போயிடணும். வாட்டு ஆரம்பி. ஏய், சொல்ல போறியா இல்லையா? சொல்லுடி, இல்லனா உன்னை அடிச்சே கொன்னுடுவேன். என்ன பண்ணாலும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறா. ச்சே, எப்படி இவகிட்ட இருந்து உண்மையை வாங்குறது? சொல்றியா இல்ல உயிரை விட போறியா? சொல்லுடி. எவ்வளவு திமிரு உனக்கு? அடி வாங்கியே சாக போறேன். சொல்லுடிங்கறல்ல, சொல்லு. சார், மயங்கிட்டா. ஸ்வர்ணா, மயங்கிட்ட அப்படியே விட்டுறாத, தெளிய வச்சு அடி. இவகிட்ட இருந்து உண்மை வெளியில வர வரைக்கும் மயக்கத்துல கூட இவளுக்கு ரிலீஃப் கிடைக்க கூடாது. சரிங்க சார். ஸ்வர்ணா, அது கூட இதா கிடைக்குதா பாப்போம். இந்த பத்திரமா வச்சுக்கோ. அப்பா பேரு வரதன். ஊரு சொல்ல மாட்டேன்னு சொல்லி சத்யாவோட ஹாஸ்டல் அட்மிஷன் ஃபார்ம் இப்படி லட்டு மாதிரி கொண்டு வந்து கையில கொடுத்துட்டேடி. இது ஒண்ணு போதும். நீ இனிமே சத்யா பத்தி சொல்ல வேணாம், நானே தெரிஞ்சுக்கிறேன். இப்பயே அவ ஊருக்கு நான் கிளம்புறேன். ஸ்வர்ணா, தெளிய வச்சு கொடுமைப்படுத்த வேணாம். அவளா முழிச்சான ஆட்டத்தை காட்டு.
ஒருவேளை கொடுமையை தாங்க முடியாம உண்மையை சொன்னா எனக்கு நீ ஃபோன் பண்ண, இல்லைன்னா நான் திரும்பி வர வரைக்கும் இவ்வளவு வச்சு விளையாட. ரொம்ப ஆட்டம் காட்டினானா ஈவியா இருக்கும், காட்டாம முடிச்சு விட்டுறேன். அப்பா அம்மா ஏய், அம்மா எங்கடி போய் நீ இவ்ளோ நேரம் ஊரை சுத்திட்டு வர, இவ்ளோ லேட்டா வர? எல்லாம் உன் வேலையை நான் பாத்துட்டு வந்ததாலதான் லேட்டு. ஏன் வேலையா? ஆமா, துப்பறிகிற வேலை. மா, இன்னைக்கு நான் ஆர்த்தியை பாத்துட்டு வந்திருக்கேம்மா. யாரும்மா ஆர்த்தி? ஏங்க, அந்த நலன் சார் பொண்ணு. சரி, நீ அவளை எங்கடி போய் பார்த்த? இல்லம்மா, ஃப்ரெண்டோட நான் காஃபி ஷாப்புக்கு போயிருந்தப்போ திடீர்னு அங்க ஆர்த்தியை பார்த்தேன். அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஓ, அப்படியா? அங்க வச்சு இன்னைக்கு அவ வசமா என் கையில சிக்கிக்கிட்டாமா. அப்படியே கிடுக்குப்பிடி போட்டு எனக்கு என்னெல்லாம் டவுட் இருந்ததோ அது எல்லாத்தையுமே நல்லா கேட்டு விட்டேன். ஓ, அடி சக்க. எப்படி எப்படி? முதல்ல அவளோட அக்கா தானேன்னு சத்யாவ சொன்னதும் அலறிட்டா. ஏன்னா அவளோட எந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவளுக்கு ஒரு அக்கா இருக்கிற விஷயமே தெரியலமா. பாத்தீங்களா, நிஜமாவே சத்யா அவளோட அக்காவா இருந்திருந்தா அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சத்யாவ தெரியாம இருந்திருக்குமா? யாருக்குமே தெரியலையாம் பாருங்க. அவ அக்காவா இருந்தா தானே தெரிஞ்சிருக்கும். இவ நடுவுல வந்தவ. ஏய், பேசாம இருடி. நீ சொல்லுமா. ஏண்டி, உனக்கு ஒரு அக்கா இருக்கிறத ஏன் சொல்லலன்னு சொல்லி அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செம்மையா அவளை கலாய்ச்சிட்டாங்கம்மா. அப்புறம் நான் தொடர்ந்து கேள்வி மேல கேள்வியா கேட்க திடீர்னு தேல் கொட்டின மாதிரி முழிச்சுக்கிட்டே இருந்தா. அப்புறம் அவளால தாக்கு பிடிக்க முடியாம எனக்கு மியூசிக் கிளாஸ் இருக்கு, நான் கிளம்புறேன்னு சொல்லி மூட் அவுட் ஆகி சாப்பிட்டத கூட பாதிலே அப்படியே வச்சுட்டு பில்ல கூட பே பண்ணாம அப்படியே ஓடிட்டாமா. பாத்தீங்களாங்க, இன்னைக்கு இந்த குட்டு உடைஞ்சிருச்சு. நிச்சயமா சத்யாவோட அப்பா நலன் கிடையாது. இவ யாரோ எவளோ, ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ தில்லு முள்ளு பண்றாங்க. இவ்ளோ பெரிய பொய்ய எப்படி சொல்ல முடியும் சுபத்ரா? ஆனா சத்யா சொல்லுவா அவ யாரோ எவ்வளோ. ஆனா நலன் சொல்லுவாரா அவர் பெரிய விவிஐபி, கோடி கணக்குல சொத்து இருக்கு. அவர் எப்படி எவ்வளவு ஒரு சத்யாவ அவரோட வாரிசுன்னு ஊர் உலகத்துக்கு அறிவிப்பாரு? ஏன்பா, அறிவிப்பு தானப்பா செஞ்சாரு. சொத்து பத்திரத்துல அவ பேரை எழுதி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டாரு. அதானே, நல்ல கேள்வி இருந்தால. கையெழுத்து போடாத செக்குல எத்தனை கோடி எழுதுனா என்ன, அது என்ன செல்லவா போது? அந்த மாதிரிதான் இந்த கதையும். ஏய், அப்படி இல்ல சுபத்ரா. அக்கா அவங்க வீட்டுக்கு போய் சம்பந்தம் எல்லாம் நாங்க பேசி அவரும் ஒத்துக்கிட்டு அவருக்கும் சத்யாவுக்கும் ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு வச்சுக்கோண்டி. ஆனா செல்வநாயகி மாதிரி ஒரு விவிஐபி கூட போலியா சம்பந்தம் செய்யற தில்லு